வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த சேஷ நாக தோஷம் அப்படின்ற பற்றி இப்போ சில காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. புது புது வார்த்தைகளை சொல்லி நாகதோஷத்தையும் காலசர்ப்ப தோஷத்தையும் சேஷ நாகதோஷம் அப்படி இப்படின்லாம் சொல்லி குழம்பிடாதீங்க. ஓகே, சேஷ நாகதோஷன்றது ஏற்கனவே இருக்கிற நாகதோஷம் போன்றது, ஒரு தன்மையை போன்றது தான். லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் என்னென்ன தோஷம் வரும்ன்றதை பொறுத்து இது சொல்லப்படுகிறது. குறிப்பாக 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கும்போது இந்த தோஷம் சொல்லப்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா புது தோஷமாக புது பேர் சொல்லி சொன்னால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், லக்னத்தில் ராகு 7ல் கேது, இல்லை 7ல் ராகு லக்னத்தில் கேது, அதே மாதிரி 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். கடுமையான நாகதோஷம் என்பது லக்னத்தில் ராகுவும் 7ல் கேதுவும், இல்லை வைஸ் வர்சாவா லக்னத்தில் கேதுவும் 7ல் ராகுவும், 2ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ 8ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இருப்பது கடுமையான நாகதோஷம் என்று அழைக்கப்படும். இவர்களை பாபர்கள் பார்க்கிறது, பாபர்களோடு சேர்வது அப்படிங்களா. காலசர்ப்ப தோஷம்ன்றது 2 டைப். லக்னம் ராசி முதல் கொண்டு எல்லா கிரகங்களும் ராகு கேது பிடிலுக்குள்ளாக பிடிக்கப்பட்டிருந்தால், இணைக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் அப்படின்வாங்க. அதுவும் பயப்படக்கூடாது. அது 40-45 வருடம் வரைக்கும் ஒரு ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுத்து 45 வயதிற்கு மேல் கால சர்ப்ப யோகமாக எந்த ராகு கேதுக்கள் உங்கள் திறமையையோ வளர்ச்சியோ தடுத்ததோ அதே ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஏற்றமிகு உயர்வான பலன்களை அளித்திடும். சுபம்.